டாக்டர், எனக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஏற்பட்டு தொடைப்பகுதி எலும்புல பிராக்சர் ஏற்பட்டிருக்கு. இதற்காக ஆபரேஷன் பண்ணி ராடு வச்சிருக்காங்க. ஆபரேஷன் பண்ண கொஞ்ச நாள்ல இருந்தே எனக்கு தொடைப்பகுதி தொட்டு பார்த்தா லேசா சூடா இருக்கிற மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடைப்பகுதி வீக்கம் அப்படியே இருக்கு. இதற்காக நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல இன்ஃபெக்ஷன் இருந்தா இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்ததுல இருந்தே ரொம்ப பயமா இருக்கு. இது இன்ஃபெக்ஷன் தானா, கட்டாயமா இந்த ராடை எடுக்கணுமா அப்படின்னு சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பகுதியில ஆபரேஷன் பண்றோம் அப்படின்னாங்க, இயற்கையாவே அந்த பகுதியில ரத்த ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனாலையும் அந்த பகுதி சூடாக இருக்கலாங்க. இரண்டாவது, பிராக்சர் கூட ஆரம்பிச்சிருச்சு, ஹீலிங் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா அந்த பகுதியில ஒரு லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன், லேசான உள்வீக்கம் இருக்குங்க. அதனாலையும் அந்த பகுதி வீங்கியும் இருக்கலாம், தொட்டு பார்த்தா லேசா சூடாகவும் இருக்கலாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுடைய எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கு, சத்து குறைபாடுலாம் இருக்கு அப்படின்னா அதனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படலாங்க. ஆனா இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா ரொம்பவே குறுகிய காலத்திலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சருமம் ரொம்ப சிதைஞ்சு போன மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தா உள்ள நீர் கோர்த்த மாதிரி இருக்குங்க. காய்ச்சல் அவங்களுக்கு விட்டு விட்டு வரலாம். அவங்களுக்கு ரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்கிறோம் அப்படின்னாங்க, அதுல இஎஸ்ஆர், சிஆர்பி, வெள்ளை அணுக்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சோ லேசா சூடா இருந்தாலே அது இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் கிடையாதுங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஆபரேஷன் பண்ண பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள்ல ஏற்படக்கூடிய உள்வீக்கம், மயோசைட்டிஸ் இருந்தாலும் இப்படி இருக்கலாம்.